வணக்கம், கொற்றவை பேசுகிறேன். இன்னைக்கு நோ பிரா டே, அதாவது உள்ளாடை அணிய தேவையில்லை அப்படின்னு ஒரு ஹேஷ்டேக்ல ஒரு விழிப்புணர்வு பிரச்சாரம் நடக்குது. குறிப்பாக பெண்களுக்கு ஏற்படும் மார்பக புற்றுநோய் குறித்த ஒரு விழிப்புணர்வை ஏற்படுத்துறதுக்கான ஒரு தினமாக இது கருதப்படுது. அக்டோபர் மாதம் முழுவதுமே புற்றுநோய்க்கு எதிரான விழிப்புணர்வு பிரச்சாரங்கள் நடந்துட்டு இருக்கு. இதுல குறிப்பாக இன்னைக்கு நோ பிரா டே அப்படின்னும் பொழுது பெண்கள் உள்ளாடை அணிவதால் எவ்வளவு சிரமத்துக்கு உள்ளாகிறாங்க அப்படிங்கிற கூருணர்வே இல்லாத இந்த சமூகம், துப்பட்டா போடுங்க தோழின்னு சொல்ற இந்த சமூகத்துல பிரா போட தேவையில்லை, உங்களுடைய மார்பகம் எப்படி இருந்தாலும் பரவாயில்ல, அது உங்களுடைய உடம்பு, அதை நினைத்து நீங்க பெருமைப்படணும். உங்களுடைய மார்பகங்கள் இப்படி தொங்கிட்டு இருந்தாலும் பரவாயில்ல, நீங்க இப்படி நிப்பிள் தெரியற மாதிரி டிஷர்ட் போட்டாலும் பரவாயில்ல, மார்பகம் சின்னதா இருந்தாலும் பரவாயில்ல, பெருசா இருந்தாலும் பரவாயில்ல இப்படின்னு சொல்லி நான் ஒரு போஸ்ட் போட்டேன். வழக்கம் போல சூழ்ந்துட்டாங்க சங்கிகளும் ஆணாதிக்க பன்றிகளும். பன்றிய நான் குறைவா பேசல, பட் தட்ஸ் த வேர்ட் தட் ஐ குட் கெட். இதுக்கு இதே வேலை, பப்ளிசிட்டிக்கு என்ன வேணா பண்ணோம். நான் பார்க்காத பப்ளிசிட்டியும் இல்லை, லைம் லைட்டும் இல்லை. கொற்றவை ஆகிறதுக்கு முன்னாடி நான் என்னவா இருந்தேங்கிறத நான் ஆல்ரெடி என்னோட பேட்டியில சொல்லியிருக்கிறேன், போய் பாருங்க. ஒரு பிரா அப்படிங்கிறது உடலோட எப்ப பார்த்தாலும் இறுக்கிக்கிட்டு இருக்கும் பொழுது ஒரு பெண்ணுக்கு அது எவ்வளவு தொல்லையா இருக்குங்கிறத, அது மாதிரி நீங்க எதையா மாட்டிக்கிட்டு தெரிஞ்சாதான் தெரியும். ஒரு நைட்டி போட்டுட்டு இருந்தா கூட அந்த நைட்டியோட வெளியில போகும்போது ஏன் துப்பட்டா போடாம போனேன்னு சண்டை போடுற, அடிக்கிற புருஷன்களையும் பாய் ஃப்ரெண்டுகளையும் அல்லது பெற்றோர்களையும் நான் பார்த்திருக்கேன். இன்னும் சொல்ல போனா அது மாதிரி துன்புறுத்தி ஒரு பெண் கடைசியில விவாகரத்து வரைக்கும் போயிட்டா. அதே மாதிரி எனக்கு இன்னொரு அனுபவம் இருக்கு. நான் ஒரு நாள் டைடல் பார்க் எதிரில் ரோட்ல நடந்து போயிட்டு இருந்தேன். இத்தனைக்கும் அன்னைக்கு சுடிதார் போட்டிருக்கிறேன், பிரா போட்டிருக்கிறேன். ஆனா அதையும் மீறி நிப்பிள் வெளியே தெரிஞ்சிருக்கு. பிகாஸ் ஆர்டினரி பிரா, சாதாரண பிரா, பேட் இல்லாம இருக்கிற பிரால அப்படி நிப்பிள் துருத்திக்கிட்டு தெரியறதுக்கு வாய்ப்பு இருக்கு. இதையெல்லாம் பார்த்துட்டு இருக்கிறதுக்கு எங்களுக்கு நேரமும் இல்ல, அவசியமும் இல்ல. எனக்கு எது சரியா இருக்குதோ அதை நான் போட்டுட்டு வெளியில வரேன். யாரோ ஒரு பொண்ணு கூட பேசிட்டு இருக்கிற ஒரு ஆம்பளை பாரு எப்படி ட்ரெஸ் பண்ணிட்டு தெரியுதுங்க அப்படின்னா, நாம அப்படியே கடந்து போற ஆள் கிடையாதுல்ல. கிட்ட போய் என்னடா அவன் பிரச்சனைன்னு கேட்டவுடனே அப்படியே தடுமாறுறான். அப்புறம் என் கூட நண்பர் என்ன கூட்டிட்டு போயிட்டாரு. இப்போ இந்த பிரச்சனையினால என்ன அப்படின்னா, பெண்கள் எப்ப பார்த்தாலும் பிரா போடுறது மட்டும் இல்லாம இது மாதிரி நிப்பிள் தெரியக்கூடாது, இல்ல பிரெஸ்ட் சாக் ஆகிற மாதிரி தெரியக்கூடாது அப்படிங்கிறதுக்காக பேடட் பிரா போட வேண்டியிருக்கு. அதுக்கப்புறம் புஷ்அப் பிரா போட வேண்டியிருக்கு. இதை போட்டா ஆண்கள் எப்படி கமெண்ட் அடிக்கிறாங்கன்னா, இவளுங்க மாற பெருசா காமிச்சுக்கிறதுக்கு இதெல்லாம் பண்றாளுங்க அப்படின்றாங்க. அதுவும் கூட பெண் உடல் பற்றி அல்லது பெண்ணுடைய கவர்ச்சிகரமான உடல் அழகு பற்றிய கருத்தியல்னால பாதிக்கப்பட்டிருக்கிற பெண்களுக்கு அது தேவைப்படலாம், தொழில் சார்ந்து அது தேவைப்படலாம். ஆனா அதை தாண்டின காரணங்களும் இருக்கு. இப்படி நிப்பிள் தெரியக்கூடாது, பிரெஸ்ட் ஹேங்கிங்கா தெரிஞ்சதுன்னா அல்ல சாகிங்கா தெரிஞ்சதுன்னா அதுக்கு ஒரு கமெண்ட் அடிப்பானுங்க. ஏன்னா சின்ன வயசுல நானும் இதெல்லாம் கேட்டிருக்கிறேன்ல, பரட கொய்யாக்கா மாதிரி இருக்கு, மாங்காய் மாதிரி இருக்குது, இவ்வளோ பெருசா இருக்குது, இப்படி எல்லாம் பேசிட்டு திரிகிற சமூகம் தான் இது. சினிமால அவ்வளவு ஜோக்ஸ் இருக்கு பெண்ணோட மாரபத்தி. அப்ப மார்பு பெருசா இருந்தா பெண்கள் மினிமைசர் போட்டுக்கிட்டு அதை சிறுசா காட்டுற அளவுக்கு நெருக்கடிகளுக்கு உள்ளாகிறாங்க. இதையெல்லாம் துணிந்த பெண்கள் பேச வந்தா எப்ப பார்த்தாலும் அவளை பிச்சுன்னு சொல்றதை தாண்டி இந்த ஆணாதிக்கவாதிகளுக்கு வேற ஒண்ணுமே தெரியாது. நாங்க எங்க உடம்ப காமிச்சிக்கணும், காமிச்சிக்க வேணாம் அப்படிங்கறது எல்லாமே எங்களோட விருப்பத்தை பொறுத்தது. நீங்க யார் அதை கண்ட்ரோல் பண்றதுக்கு? ஒரு விழிப்புணர்வு பிரச்சாரத்துல ஒருத்தர் ஈடுபடுறாங்கன்னா அதுல இருந்து முடிஞ்சா கத்துக்கோங்க, இல்லையா மூடிட்டு கடந்து போயிருங்க. எதுக்கு ஆபாசமா பேச வர்றீங்க? எதை போட்டாலும் ஒரு பெண் இந்த ஆணாதிக்க சமூகம் விதித்திருக்கிற கட்டளைகளை மீறினா சொல்றதை தவிர வேற எதுவும் தெரியாதா அந்த சமூகத்துக்கு? இந்த ஆணாதிக்க பன்றிகளுக்கு வேற எதுவுமே தெரியாதா? தனத்தை உருவாக்குனது யாரு? இந்த ஆணாதிக்க சமூகம் தானே. ஒரு ஆம்பளைக்கு அந்த தேவை இருக்கிறதுனால தானே ஒரு பொண்ணை உருவாக்குனானுங்க. அப்போ போற ஆம்பளை என்ன சொல்லுவீங்க? ஒழுங்கா பொண்டாட்டியோடையோ காதலியோடையோ இருந்தா அங்கேயே ஒரு உருவாக போறா? ஒரு ஆணாதிக்க சமூகம் தான் உருவாக்குது. இதையெல்லாம் தெரிஞ்சுக்கிட்டு பேசுவாங்க. இன்னைக்கு ஒரு விழிப்புணர்வை ஏற்படுத்த முயற்சி பண்றோம். பெண்கள் வீட்டுல இருக்கும்போது கூட உள்ளாடைய அணிய சொல்ற அளவுக்கு நெருக்கடி. ஏன்னா வீட்டுல குடும்பத்தாருக்கும் அது தெரியறது இல்ல. என்ன இப்படி வளர்த்து வச்சிருக்க பொண்ண,
என்ன உன் மருமக இப்படி திரியறா அப்படின்னு சொல்லி கேட்கும்போது பெற்றோருக்கோ அல்லது மாமியார் மாமனாருக்கோ ஏன் புருஷனுக்கோ ஃப்ரெண்டுக்கோ காதலனுக்கோ சாய்ஸே இல்ல. அவங்க அளவுல அவங்க முற்போக்கா இருந்தா கூட அவங்களையும் அப்படி ஒரு நெருக்கடிக்கு தள்ளுறது. ஏன் மனிதர்களை இயல்பாகவும் சுதந்திரமாகவும் வாழ விட மாட்டேங்கிறீங்க? உங்ககிட்ட யாரும் இங்க அனுமதி கேட்கல. எங்களுக்கு தெரியும் எப்படி சுதந்திரமா வாழணும்ட்டு. முடிஞ்சா கத்துக்கிட்டு திருந்த பாருங்க, இல்லையா மூடிட்டு போங்க. வணக்கம். நேற்று நோ பிரா டே குறித்து ஒரு காணொளி போட்டிருந்தேன். அதை பார்த்துட்டு நல்ல வரவேற்பு கிடைச்சிருந்தது. நிறைய தம்பிகள் வந்து எனக்கு மெசேஜ் பண்ணியிருக்காங்க, அக்கா நாங்களே கூட வந்து புரிதல் இல்லாமல் தான் இருந்தோம் பெண்கள் உள்ளாடை அணியாமல் இருக்கிறத பற்றி, ஆனால் இவ்வளவு சிரமங்கள் இருக்குன்னு நீங்கள் பேசி தெரிஞ்சுக்கிட்டோம், இன்னும் கூட நிறைய இதை பற்றி விழிப்புணர்வு ஏற்படுத்துங்கன்னு சொல்லி போட்டிருக்காங்க. நிறைய பெண்கள் சந்தோஷப்பட்டாங்க. நான் பேச முடியாததை நீங்க பேசுறீங்க, எங்க அம்மாவுக்காகவும் சேர்த்து நீங்க பேசுறீங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ நான் இங்க இயங்குறது இது மாதிரி கத்துக்க விரும்புற ஆட்களுக்கு தான். ஹேட்டர்ஸ் அண்ட் ட்ராலர்ஸ், நீங்க இப்படியே உருட்டுட்டு உருப்படாம போங்க, அதை பத்தி எங்களுக்கு கவலை இல்லை. கத்துக்க தயாரா இருக்கிறவங்களுக்காக நாங்க பேசுறோம். ஏன்னா நாங்க வந்து நாளைய தலைமுறையாவது இந்த பிற்போக்குத்தனத்துல இருந்து மீட்டெடுக்கணும்னு நினைக்கிறோம். உங்க பிள்ளைகளுக்கும் சேர்த்து ஒரு பாதுகாப்பான உலகத்தை ஏற்படுத்தணும்னு நினைக்கிறோம். இதெல்லாம் உங்களுக்கு இப்ப புரியாது, அதனால எங்களுக்கு அதை பத்தி கவலையே கிடையாது. ஓகே, இப்போ பிரா அணிவதால் அல்லது உள்ளாடை அணிவதால் புற்றுநோய் ஏற்படுகிறதா அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. அந்த மாதிரி நான் எங்கேயும் குறிப்பிடல. நோ பிரா டே அப்படிங்கிறது மார்பக புற்றுநோய் குறித்த விழிப்புணர்வு ஏற்படுத்துற நாள். அதுல குறிப்பாக வந்து மாஸ்டெக்டாமி பண்ணி மார்பை நீக்கம் செய்த பின்பு அவர்களுக்கு அந்த காயம் வடு இதெல்லாம் நீங்க அந்த பிக்சர் ஒன்று ஷேர் பண்ணியிருக்கேன், அதை பார்த்தீங்கன்னா தெரியும். அவங்களால உள்ளாடை அணிய முடியாது. முக்கியமா இது எதுக்காக சொல்றாங்க அப்படின்னா, பெண்கள் தங்களுடைய மார்பகங்களை வந்து பரிசோதனை பண்ணிக்கணும் அடிக்கடி அப்படின்னு சொல்லிட்டு. நான் இந்த பிரச்சாரத்தை ஆரம்பிச்ச உடனேவே ஒரு ஆங்காலஜிஸ்ட் என்கிட்ட மெசேஜ் பண்ணியிருந்தாங்க, இது ரொம்ப முக்கியமா நம்ம பேச வேண்டிய விஷயம் அப்படின்னு சொல்லிட்டு. அவரும் வந்து எப்படி பரிசோதனை பண்ணிக்கணுங்கிறத தமிழ்ல வந்து ஷேர் பண்ணியிருந்தாரு. நான் அது எல்லாமே இன்ஸ்டாகிராம்லயும் ட்விட்டர்லயும் இருக்கும், நீங்க பாத்தீங்கன்னா தெரியும். இதுல நான் வந்து பிரா அணிய தேவையில்லைன்னு பேசினதுங்கிறது அன்றைய நாளை பயன்படுத்தி பொதுவாக பெண் உடல் மேலையும் குறிப்பா பெண்ணினுடைய மார்பு மேலையும் இங்க இருக்கிற ஒரு ஆதிக்க மனநிலைய, ஆபாச மனநிலைய எதிர்க்கிறதுக்காக ஒரு பதிவு போட்டிருக்கிறேன். ஏன்னா நான் தொடர்ந்து நம்ம இந்த சமூக பொதுவெளியில இயங்கும் போது அந்த மாதிரி மனநிலைகளை பார்க்கிறோம். பெண் உடை சார்ந்து என்ன பேசுறாங்க, குறிப்பா உள்ளாடைகளை வைத்து எவ்வளவு ஆபாசமாக பேசுகிறார்கள் அப்படிங்கிறத பார்த்ததுனால அந்த நாளை நான் இது குறித்தும் விழிப்புணர்வு ஏற்படுத்தணுங்கிறதுக்காக இந்த பதிவுகளை செஞ்சிருக்கேன். பட் மெடிக்கல் ஃபேக்ட்ஸ் நீங்க வந்து கூகுள் பண்ணி தெரிஞ்சுக்கலாம், மருத்துவர்கள்ட்ட பேசி நீங்க தெரிஞ்சுக்கலாம். இப்போ பிரா அணியறதுல மார்பக புற்றுநோய்க்கு அது வந்து காரணமா இருக்கா இல்லையாங்கிறது பற்றிய சரியான தரவுகள் இல்லை. ஆனா அது பெண்களுக்கு ரொம்ப இம்சையா இருக்குங்கிறது தான் உண்மை. அத நீங்க பெண்கள்கிட்ட பேசுனீங்கன்னா சொல்லுவாங்க. முக்கியமா வியர்வை, பிராமா இருக்கட்டும் ஜட்டியா இருக்கட்டும், ஆண்களுக்கே கூட சொல்றாங்க, நீங்க வந்து இரவு தூங்கும் பொழுது உள்ளாடைகளை அணியாதீர்கள்னு டாக்டர் சொல்றத நிறைய ஆண்களும் கேட்டிருப்பீங்க. ஏன்னா வியர்வை, அந்த காற்றோட்டம் தேவை, நம்ம உடலுக்கு வந்து காற்றோட்டம் தேவை. அதுக்காகவும் தான் இதெல்லாம் நம்ம வந்து பேச வேண்டி இருக்கு. நான் வீட்டில் இருக்கும்போது நான் இப்படித்தான் இருக்கேன். ஐ டோன்ட் வேர் இன்னர் வேர், ஐ ஒன்லி வேர் பாக்ஸர்ஸ் அண்ட் திஸ் கைண்ட் ஆஃப் சம் டிஷர்ட்ஸ். ஏன்னா வியர்த்துல பூஞ்சை ஃபங்கல் இன்ஃபெக்ஷன்ஸ் எல்லாம் வந்து டெவலப் ஆகுது. இட் இஸ் ஆல்வேஸ் வைசி வர்சா. வேர்த்துட்டே இருக்கும்போது நீங்க ஒரு ஆடையை வந்து உள்ள நெருக்கமா போட்டிருக்கும் பொழுது அந்த வியர்வை அப்படியே தங்கி தங்கி இன்ஃபெக்ஷன்ஸ் டெவலப் ஆகுது. இது எல்லாமே பாசிபிலிட்டிஸ். இதையெல்லாம் தாண்டி நாம பேசுறது கம்ஃபர்ட் அண்ட் சுதந்திரம். ஒருத்தர் எதை அணியணும் அணிய வேண்டாம் அப்படிங்கறத அவங்க தான் டிசைட் பண்ணணும். ஏன் இந்த சமூகம் அதை கட்டுப்படுத்துதுங்கிறது தான் இதனுடைய முக்கியமான விவாத பொருள். வழக்கம் போல இது போடும்பொழுது ட்ரால்ஸ் வர்றதுனாலையும், நாட் ஓன்லி டு திஸ் போஸ்ட், எனி போஸ்ட் நாங்க வந்து கொஞ்சம் முற்போக்கான சிந்தனையையும் இந்த ஆணாதிக்க அதிகாரத்தையும் எதிர்க்கும் பொழுது தொடர்ந்து எப்படி பேசுறாங்க இது எல்லாத்தையும் உள்ளடக்கி தான் என்னுடைய பதிவை போட்டிருந்தேன். இன்னொரு முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, எனக்கே கூட ஒரு சின்ன பிரச்சனை இருக்கு.
என்னுடைய இடது மார்புக்கு கீழே இந்த இடத்துல எனக்கு எப்பவுமே வந்து ஒரு தாங்க முடியாத வலி இருந்துட்டே இருக்கும். இந்த வலி வந்து எல்லா நேரமும் இருக்காது. நான் வந்து உட்கார்ந்து கொண்டு சிஸ்டத்துல வேலை செய்யும் போது எனக்கு ஏற்படும். எனக்கு வேறு சில உடல் உபாதைகள் இருக்கு, மூச்சு விடுறதுல சில பிரச்சனைகள் இருக்கு. அது வந்து கேர்டுன்னு சொல்லக்கூடிய வகையிலான பிரச்சனைகள்லாம் இருக்கு. அதுக்கான நான் மருத்துவம் எடுத்துட்டு இருக்கேன். இப்போ இந்த வலி ஏற்படும் போது என்ன ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா, ரொம்ப நேரம் உட்காந்து டிராவல் பண்ண முடியாது, ரொம்ப நேரம் உட்காந்து ஒர்க் பண்ண முடியாது. அண்ட் இன்னைக்கு என்னுடைய வேலை என்பது வந்து கணினி முன்னாடி உட்காந்து ரொம்ப நேரம் உட்காந்து ஒர்க் பண்ற மாதிரியான ஒரு சூழ்நிலை தான். அதே மாதிரி வந்து அலுவலகம் போனாலும் நம்ம ரொம்ப நேரம் உட்காந்து மீட்டிங்ஸ் எல்லாம் பண்ணும்போது உட்காரவே முடியாத அளவுக்கு வந்து பெயின் இருக்கும். இந்த பெயினை வெளியவே காமிச்சிக்க கூட முடியாது. ஏன்னா ரொம்ப சீரியஸா டிஸ்கஷன் போகும்போது எப்படி நம்ம பாதையில எந்திரிச்சு வர முடியும்? அப்போ என்னை போன்றவர்களுக்கு முதல்ல வந்து எப்போ இந்த பிராவை கழட்டி வீசுவோன்னு தான் இருக்கும். இது மாதிரி ஒருத்தருக்கு ஒரு பிரச்சனை இருக்கு. ஆனால் இந்த பிரா போடாம வெளியில போகும்பொழுது ஆண்கள் வெறுமென்றே அதை ஒரு கவர்ச்சி பொருளா பார்த்து கிண்டல் பண்றதை ஒட்டித்தான் நான் அது குறித்த என்னுடைய எதிர்ப்பு பதிவுகளை செஞ்சிருக்கேன். இப்போ இந்த வலி சார்ந்த இன்னொரு விஷயம் என்னன்னா, ரொம்ப ரீசெண்டா ஒரு 1 week 10 days முன்னாடி எனக்கு வந்து இங்க ஒரு சின்ன வீக்கம் தெரிஞ்சது. நான் கொஞ்சம் பயந்துதான் போனேன். நான் ஒரு 3-4 மாசமா என் மனசுல ஓடிட்டு தான் இருந்தது, நம்ம போய் செக் பண்ணணுமா அப்படின்னு சொல்லிட்டு. ஆனா ஒரு பயம் இருந்தது. ஏன்னா செக் பண்ணிட்டு ஒருவேளை ஏதோ ஒரு பிரச்சனை அப்படின்னு வந்துட்டா அதை நம்மளால தாங்க முடியுமா, அதுக்கு நம்ம இந்த என்னன்னே தெரியாம அப்படியே காலத்தை ஓட்டிடலாமே, இப்படியெல்லாம் தான் இருந்தேன். ஆனா திடீர்னு ஒரு நாள் இத்தனைக்கும் ஷூட் முடிச்சுட்டு அன்னைக்கு இரவு ரொம்ப பெயினா இருந்ததுன்னு நான் அப்படி கை வச்சு பார்க்கும்போது இங்க வீக்கமா இருந்தது. எனக்கு கொஞ்சம் பதறிடுச்சு. அடுத்த நாள் என்னுடைய மருத்துவரை தொடர்பு கொண்டு சொல்லி கேட்டேன், இது வெறுமென்றே வந்து ஒரு ஆசிட் ரிஃப்ளெக்ஸ் சார்ந்த ஒரு பிரச்சனையா என்னவா இருக்கும்னு சொல்லும்போது அவர் ரொம்ப மோட்டிவேட்டிங்கா பேசக்கூடிய மருத்துவர், எதையும் நினைச்சு பயப்படாதீங்க, நீங்க முதல்ல போய் டெஸ்ட் பண்ணுங்க அப்படின்னு சொன்னாரு. ஸோ டிஜிட்டல் மேமோகிராமி பண்ணேன். ஏன்னா இப்போ வந்து 40 வயசுக்கு மேல ஆயிட்டாலே பெண்களுக்கு பல விதமான சுரவி மாற்றங்கள் ஏற்படும். ஸோ அவங்க போய் பரிசோதனை பண்ணிக்கிறது நல்லது. எனக்கு இப்போ 47 வயசாச்சு. நான் இது வரைக்கும் மேமோகிராம்லாம் பண்ணதில்லை. பட் அஃப்கோர்ஸ் ஐ டூ மை பிரெஸ்ட் எக்ஸாமினேஷன். அது வந்து சொல்லி கொடுத்துருக்கிற அந்த மெத்தட் படி நான் அப்பப்போ செக் பண்ணிப்பேன், லம்ப்ஸ் இருக்கா அது இதுன்னு சொல்லிட்டு. அதை தாண்டி வேற ஏதோ பிரச்சனை இருக்குமோன்னு தான் நினைச்சேன். அந்த ஃபைண்டிங்ஸ் அப்படி வரல. இருந்தாலும் அந்த வலி இன்னும் இருக்கதான் செய்யுது. அப்போ எனக்கு ஆடை சுதந்திரம், என்னுடைய உடல் நலன் சார்ந்து முக்கியமா இருக்கு. ஆனா இங்க வந்து இந்த மாதிரி வீடியோவோ பதிவோ போடும்போது வந்து என்ன கமெண்ட் பண்றாங்க, உனக்கு அவுத்து போட்டு தெரியணும்னா போடு, கவர்ச்சியா தெரியணும்னா போடு, அதுக்கு எதுக்கு நீ வந்து ஆண்களை குறை சொல்ற? ஆணாதிக்கம்னு பேசினாலே ஆண்களை குறை சொல்றது இல்லைங்கிறத பல தடவை கிளாரிஃபை பண்ணியாச்சு. ஆனா இவங்க எதையும் தேடி படிக்கிறது கிடையாது. இன்னும் தன் ஆம்பளை நம்பிட்டு இருக்கிறவங்களை நினைச்சு நான் வந்து பரிதாபப்படுறேன். இதுல சில பெண் உடலை பார்த்தா ஆண்களுக்கு கவர்ச்சி வரதான் செய்யும். நீங்க கொஞ்சம் மூடிட்டு தான் போனோங்கிறாங்க. அம்மா தாய்களா, நீங்க மூடிட்டு போங்க, சரிங்களா? ஏன்னா உங்களை மாதிரி பெண்களால தான் ஆண்களுக்கு இவ்வளவு திமிரும் அதிகாரமும் வருது. சமூகத்துல நடக்கிற பாலியல் வன்முறைகளுக்கு உங்களை மாதிரி பெண்களும் ஆண்களும் தான் காரணம். உங்ககிட்ட இருந்து சமுதாயத்தை காப்பாத்துறதுக்கு தான் என்ன மாதிரியான ஆட்கள் பேசிட்டு இருக்கோம், சரிங்களா? தயவு செய்து படிங்க. மதங்கள் சொல்லி இருக்கிறத நீங்க அப்படியே உள்வாங்கிக்கிட்டு அதை நம்பி பேசிட்டு இருக்கீங்க. உங்களை நினைச்சு நான் ரொம்ப பரிதாபப்படுறேன். ஏன்னா மனிதர்கள் இப்படி வந்து அறிவு இல்லாம அறியாமையில இருக்கிறது மாதிரி ஒரு பரிதாபத்துக்குரிய விஷயம் ஒன்னும் இருக்க முடியாது. தயவு செய்து 6th சென்ஸ்னு ஒண்ணு கொடுத்திருக்காங்க இல்லையா, அதை வந்து பயன்படுத்த முயற்சி பண்ணுங்க. உங்களுக்கு அதுல விருப்பம் இல்லையா, அடுத்தவங்க பயன்படுத்துறாங்க அப்படின்னு சொன்னா அதை கேட்டுட்டு கத்துக்க பாருங்க. இல்ல நான் ஏற்கனவே காணொலியில சொன்ன மாதிரி மூடிட்டு போயிடுங்க. இப்ப நேற்றைய பதிவை பார்த்துட்டு சில பேர் எனக்கு அனுப்பின மெசேஜ் என்ன அப்படின்னா, என்னுடைய தாயை, என்னுடைய சித்தியை நான் வந்து இந்த மார்பக புற்றுநோய்க்கு இழந்துட்டேன் அப்படின்லாம் சொல்லியிருக்காங்க. ஸோ இது குறித்து விழிப்புணர்வு ஏற்படுத்துறது ரொம்ப முக்கியம். ஏன்னா பெண்களுடைய மார்பை பத்தி அவர்களுக்கே ஒரு தாழ்வு மனப்பான்மையும் அல்லது வந்து அது சார்ந்து ஒரு அதிகார பேச்சும் தான் இங்க நிலவுறதுனால பல நேரத்துல பெண்கள் வந்து எதுக்கு இதெல்லாம் சுமந்துட்டு இருக்கிறோங்கிற மனநிலைக்கு தான் நாங்க வந்து தள்ளப்படுறோம். இதை வந்து பெண்கள் மறுக்க முடியாது. ஆனா ஆணாதிக்க மூளையை சுமந்துட்டு இருக்கிற பெண்களுக்கு இது எல்லாமே கவர்ச்சி பொருள் தான்.
பெண் உடல்னாலே கவர்ச்சி பொருள் தான். பெண்ணை பார்த்தாலே வந்து உணர்ச்சி தூண்டும் அப்படின்னு சொன்னா, என்னுடைய பதிவுக்கு கீழே ஒரு ஆண் தான் கேள்வி கேட்டிருக்கிறாரு. ஒரு 5 வயது பிள்ளையையும் 70 வயது மூதாட்டியையும் வன்புணர்வு செய்யறானே, அவங்க உடல்ல வந்து கவர்ச்சியை பார்த்துதான் அப்படி செய்யறாங்களா? சோ வல்லுறவுக்கும் இந்த பெண் உடலுக்கும் தொடர்பு படுத்தாதீங்க. அது ஆணாதிக்க சமுதாயம் ஆண்களுக்கு ஏற்படுத்தி இருக்கிற ஒரு வக்கர மனநிலையின் விளைவு தான் வல்லுறவு. விக்டிம் பிளேமிங் பண்ணாதீங்க. குற்றம் நடக்கிற இடத்துல அங்க பாதிக்கப்பட்டவர்கள் தான் தூண்டி விட்டாங்க அப்படின்னு சொல்றது மாதிரியான ஒரு ஆபத்தான கருத்து எதுவுமே இருக்க முடியாது அந்த சமூகத்துல. அதனால தயவு செய்து இந்த பிற்போக்குத்தனங்கள்ல இருந்து மீள்றதுக்கு படிங்க. பெரியார், மார்க்ஸ், அம்பேத்கர் எல்லாம் படிங்க. முற்போக்கு சிந்தனைகளை படிங்க. மூளைன்னு ஒண்ணு இருக்கிறத கொஞ்சம் பயன்படுத்துங்க. சொல்லி சொல்லி நாங்களும் ஓஞ்சி போயிட்டோம். என்னுடைய பதிவுகள்ல மார்பக புற்றுநோயை தடுப்பதற்கு நீங்க என்னெல்லாம் செய்யணும் அப்படிங்கிற போஸ்ட் இருக்கு. முடிஞ்சா நீங்க வந்து பாருங்க. யாரு என்ன சொன்னாலும் நாங்க பேசுறத பேசிட்டு தான் இருக்க போறோம். ஒவ்வொருத்தருக்கும் பதில் சொல்ல தேவையில்லை அப்படின்னு என் மீது அக்கறை கொண்டவர்கள் வந்து பதிவு பண்ணியிருந்தாங்க. எல்லாருக்கும் பதில் சொல்றது, பதில் சொல்ல வேணாங்கிறது இல்ல, அது என்னுடைய சாய்ஸ் தான். ஆனா இதுல வெளிப்படுற மனநிலைகள் குறித்து நாம வந்து பேசிதான் ஆகணும். அப்பப்போ இவங்களுக்கு வந்து கொஞ்சம் முடிவு கட்டி தான் ஆகணும். அதனால எனக்கு எப்ப தோணுதோ நான் அப்ப பேசுறேன். ஆதரவு கொடுத்த அனைவருக்கும் நன்றி. வணக்கம் எல்லாருக்கும். வாவ் தமிழா சேனலுக்கு லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. முக்கியமா பக்கத்துல இருக்கிறதுல டிங் 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 அந்த நோட்டிபிகேஷன் பண்ணி அதை டாயிங்னு அடிச்சிருங்க. அப்பதான் அவங்க போடுற ஒரு வீடியோ உங்களுக்கு அப்லோட் ஆகும். நன்றி, வணக்கம், நமஸ்காரம்.